டே என்னடா ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி இஸ் யூஸ் கைஸ். வந்து விட எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வின்னர் யாரு தான்ப்பா இந்த டிடிஎஃப் ஜெயிச்சது, ஏதாவது ட்விஸ்ட் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரூல் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னதான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முத்துக்குமரனுக்கு சிறப்பான ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ப்ரோமோ 3ன்றதுக்கும் வந்திருக்கும். ஸோ ப்ரோமோ 3லையுமே பயங்கரமாக கேட்குறாங்க. அந்த மேட்ரை பற்றி தான், அந்த உடச்ச மேட்ரு கீழே போட்டார் இல்லையா, அந்த மேட்ரை வந்து ப்ரோமோ 3ஆகவே போட்டாங்க. ஸோ பெருசாக நீ கண்டென்ட்டே வந்து முத்துக்குமரன் தான், முத்துக்குமரன் தான் நீ கண்டென்ட். ப்ரோ என்ன ப்ரோ அப்போ ரயானை கேட்கவே இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஆமாங்க, ஏங்க ஒருத்தன் ஃபவுல் கேம் ஆடி ஒருத்தன் வந்துட்டு இந்த 2-3 டாஸ்கில் வந்துட்டு ஃபவுல் கேம் பண்ணியிருக்கான். அதை வந்துட்டு நம்ம விஜேஸ் அவர்கள் கேட்கல. ஒன்று இதை வந்துட்டு கீழே வந்துட்டு போர்டு எடுத்து அதை எடுத்து ஒட்டி வச்சிட்டாரு. அது தப்பு தான். பட் அதை கேட்குறீங்க, இதை கேட்கலாமே அப்படின்றது நீங்கள் புரியுது, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ வந்துட்டு இது என்ன மேட்டர்னா, இதை வந்துட்டு சண்டே எபிசோடுக்கு அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ப்ரோ இது சண்டே எபிசோடு எடுத்து வச்சிட்டாங்கன்னா டிடிஎஃப் வின்னர் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணணுமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது. சண்டே எபிசோடில் தான் டிடிஎஃப் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எபிசோடில் டிடிஎஃப் யார் வின்னுன்றதை அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி ரிவீல் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு சண்டே எபிசோடில் தான் இருக்க போகுது. ரயான் ஒரே உயிர் பயத்தில் லைக் வந்துட்டு உள்ளே நம்ம இப்போமா வெளில போவோமா, டிடிஎஃப் நம்மளுக்கு கிடைக்குமா, அந்த பயத்திலே வச்சுருக்காங்களேன்ற மாதிரி தான் இருப்பார் அவர். ஏன்னா எல்லா சீசன்லேயும் வந்துட்டு அந்த லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே நமக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க வின்னர் யாருன்னு. லாஸ்ட் சீசன்லாம் வின்னர் வந்துட்டு நம்ம விஷ்ணு அவர்கள் வந்து டாஸ்க் முடிஞ்சோடனே லெட்டர்லாம் வந்து கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்துருச்சு. ப்ளஸ் வந்துட்டு நம்ம கமல் சார் வந்துட்டு ஆக்டிவிட்டி ரூமுக்கு கூப்பிட்டு போயும் அதை வந்துட்டு அந்த டிக்கெட் ஃபினாலே ரிவீல் பண்ணுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ இப்போது அந்த பாயிண்ட்ஸில் யாரெல்லாம் கேம் ஆனாங்களோ எல்லாரையும் நிற்க வச்சு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஐப் கொடுத்து ஒன்று பண்ணுறதா இருக்குது. அது வந்து நாளைக்கு நம்ம சண்டே எபிசோடில் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ தான் சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சு என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை நான் வந்து ஒன்றா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்றைக்கி கண்டென்ட்டே முத்துக்குமரன் தான் சொல்லி போன வீடியோவில் சொல்லிட்டேன் ப்ரோமோ வரதுக்கு முன்னாடியே. ஸோ அதே மாதிரி தான் யாருக்கெல்லாம் ப்ரோ கிளாப்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ சவுண்டு ஃபேன்ஸ் இருக்கீங்களா, சவுண்டு ஃபேன்ஸ் பவித்ரா ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு இன்றைக்கி வந்துட்டு பயங்கரமான கைத்தட்டல், மக்களே சும்மா கைத்தட்டல் விசில் அடி சும்மா பறகுது போக. பவித்ரா ஃபேன்ஸ் சும்மா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மேட்ரு வந்துட்டு 1 hour பெரிய டிஸ்கஷனாக போயிருக்காங்க. இந்த முத்துக்குமரன் வந்துட்டு பவித்ரா வந்துட்டு முத்துக்குமரனோட போர்டை கீழே பிச்சு போட்டதுக்கப்புறம் அதை வந்துட்டு முத்துக்குமரன் திருப்பி எடுத்து வச்சுப்பார் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு பவித்ரா அவர்களுக்கு பயங்கரமான கிளாப்ஸ்ன்றது வந்திருக்கு. வேறு மாதிரி என்ன ப்ரோ ரயான் மேட்ரு என்ன தான் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ ரயான் மேட்ரு அந்த ஃபவுல் பிளேயெல்லாம் வந்துட்டு சண்டே எபிசோடில் கேட்க போகிறாங்களா, இல்லை அது வந்துட்டு கேட்டு எதாவது மாட்ட போகிறாங்களா, இல்லை வந்துட்டு ரயானை வந்து ரோஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்துட்டு தப்பாடி இருக்கீங்கன்னு சொல்லி இதை வந்துட்டு டிடிஎஃப் கொடுக்க போகிறாரா நம்ம விஜேஸ்ன்றதெல்லாம் நம்ம வந்துட்டு பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஃபுல் கண்டென்ட் முத்துக்குமரன் தான் மக்களே. இன்றைக்கி முத்துக்குமரனும் ராணவ் எவிக்ஷன் தான் பார்த்துக்கோங்க. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். நீங்கள் முத்துக்குமரன் எவிக்ஷன்ன்ற பாருங்கள். ராணவ் எவிக்ஷன் நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் திங். முத்துக்குமரனுக்கு சரியான ரோஸ்ட்டு சரியான ரோஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆடியன்ஸ்லேருந்து வேறு பயங்கரமாக சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் உள்ளே போயிருப்பாங்க போலியே. சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்களாம், முத்துக்குமரன் ரொம்ப அக்ரெசிவாக வந்துட்டு ப்ளே பண்ணுறாரு சார், அது வந்து கேளுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம விஜேஸ் வந்து கவுண்டர் அட்டாக்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு முத்துக்குமரன் பண்ணது தப்புன்ற மாரி சொல்கிறாங்க. ஏன்னா முத்துக்குமரனுக்கு இது வந்துட்டு பயங்கர ஒரு நல்ல இது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஓட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், ஓட் பேங்க் பயங்கரமாக பறக்க போகுது. நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முத்துக்குமரன் மேலே வெளியே. ஸோ இது எல்லாமே நடக்கிறது தான். பிஆர் டீம்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் பிஆர் டீம்ஸ் இது எல்லாமே பண்ணுறது தான், விச் இஸ் காமன். எப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து மேலே போகிறோன்னா கண்டிப்பாக அந்த இதில் வந்து நெகட்டிவிட்டி வந்துட்டு ஒரு ஹேட்டர்ஸ்ன்றது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். அப்போ தான் வளருவான். ஸோ அவங்க தான் வந்துட்டு அவங்கள வளர்த்தே விட போகிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ரயான் அவர்களுக்கு ட்விஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்துட்டு டிடிஎஃப் வின்னர் இன்றைக்கி அனௌன்ஸ் செய்யப்படாது, சண்டே எபிசோடில் தான் அது அனௌன்ஸ் செய்யப்படும். வித் அந்த ரயான் பண்ண விஷயத்தெல்லாம் கேட்டு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நான் ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஸோ யாருக்கு வந்து டிடிஎஃப் போகணும்னு நினைக்கிறீங்க? ரயான் வந்து டிசர்வ்னு நினைக்கிறீங்களா, அப்புறம் முத்துக்குமரன் இந்த ரோஸ்ட்டுக்கு டிசர்வ்னு நினைக்கிறீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் கொஞ்சம் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இதாக தான் இருக்கும், பட் டேக் இட் பாசிட்டிவ். ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு அவருக்கு வந்து பாசிட்டிவாக தான் போகும்.
ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் பவித்ரா ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா கிளாப்ஸ்ன்றது இன்றைக்கி அவங்க 2 பேருக்குமே சிறப்பாக தரமாக பயங்கரமாக இருக்கும் கிளாப்ஸு. ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சௌந்தர்யாக்கு இன்றைக்கி விசில் அடி பறக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.